பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். ருத்ரன், அவங்களுக்கு கிட்டத்தட்ட 3 ஹார்ஸ்க்கு முன்னாடியே வழி வந்திருக்கு. இத நீங்க யாருமே கவனிக்கலையா? அவங்க உங்ககிட்ட சொல்லலையா? இல்ல ருத்ரன், குழந்தைங்க தூங்கிட்டாங்க, நாங்க தூங்கிட்டோம். இவளுக்கு எப்ப வழி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல ருத்ரன். வெளியில கண்ணா கிட்ட ஒரு 11 இருக்கும் நின்னு பேசிட்டு இருந்தா. ஆமா ருத்ரன், அவங்க நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்னன்னு தெரியல, வலி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஜீவாவை கூப்பிடணும் ஜீவாவை கூப்பிடணும்னு. அப்புறம் ரொம்ப வலி வந்துருச்சு, ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ருத்ரன் ருத்ரன் ஏதாவது ப்ராப்ளமா ருத்ரன்? 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வலி வந்திருக்குன்னு சொல்றீங்க, இன்னும் குழந்தை பிறக்கல. இது நார்மல் தாங்க. ஒரு சில பேத்துக்கு முன்னாடி நாள் வலி வந்து அடுத்த நாள் கூட குழந்தை பிறந்திருக்கு. இது நார்மல் தான். அப்புறம் என்னாச்சு ருத்ரன்? என் தங்கச்சி ஓகே தானே? அவ நல்லா தானே இருக்கா? இப்ப ப்ராப்ளம் அது கிடையாது. பட் குழந்தை பிறக்கிறதுலதான் கொஞ்சம் ப்ராப்ளம். ருத்ரன் என்ன சொல்றீங்க? ஆமா, குழந்தை பிறக்கிறதுலதான் கொஞ்சம் ப்ராப்ளம். நல்லா தானே ருத்ரன் பாத்துக்கிட்டோம். என்னாச்சு ருத்ரன்? முன்னாடி ஸ்கேன் வந்த போது கூட இந்த மாதிரி எல்லாம் சொல்லலையே. கரெக்ட் தான். அவங்களுக்கு நார்மல் டெலிவரி பிறக்கும்னு சொல்ல முடியாது, சிசரியன் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லையே ருத்ரன், அவன் நல்லா வேலை பார்த்தா, உட்கார்ந்து நல்லா எந்திரிச்சாலே. இங்க சொன்ன எல்லாத்தையும் பண்ண நார்மல் டெலிவரி தானே ஆயிருக்கணும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, சிசரியனும் அவ்வளவு ப்ராப்ளம்லாம் கிடையாது. பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆனா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பே இல்லை, சிசரியன் தான் பண்ணணும். ட்ரை பண்றோம், பட் முடியலன்னா சிசரியன் தான். அதுக்கு தான் வந்து சொல்லலாம்னு வந்த. ஜீவா எங்க? நேஹாவை பார்க்க போயிருக்காரு ருத்ரன். அந்த உடனே சொல்லுங்க, ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கணும். ருத்ரன், ஒரு பிரச்சனையும் இல்லைல்லண்ணா. கவலைப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைம்மா. அவங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் ஒரு 1/2 ஹவர்ல சிசரின் பண்ணிடணும். சிசரின் தான் ரொம்ப பெயின் இருக்குமே டாக்டர். நீங்க தான் உங்களை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும். ஆனா ஒரு பிரச்சனையும் இல்லைல்லண்ணா. இதுக்கு நான் திடீர்னு சிசரின். அவன் நீங்க சொன்னது எல்லாமே பண்ணா, அப்புறமா எப்படி நான் சிசரின் பண்ணணும்னு சொல்றீங்க? நாங்க சொன்னது எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க. பட் குழந்தை கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு, அதனாலதான் இப்ப சிசரின் பண்ணி எடுக்கிறோம். ஆனா 2 பேத்துக்கும் ஒன்னும் ஆகாது, நம்புங்க. ருத்ரன், எனக்கு பயமா இருக்குண்ணா. பயப்படாதம்மா, ஒன்னும் இல்ல, கவலைப்படாத. கண்டிப்பா 2 பேரும் நல்லபடியா இருப்பாங்க. நான் சொல்றேன், ஒரு டாக்டர் என்னைக்குமே நம்பிக்கையை கொடுத்தா கொடுத்ததுதான். கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஆனா இங்க கௌசி இல்லையே. அவங்க இல்லதான், பட் அவங்களுக்கு பதிலா வேற டாக்டர் இருக்காங்களா, பாத்துக்கிறேன். வீட்ல இருந்து யாருமே வரல, எல்லாம் சொல்லிட்டீங்க தானே? இல்ல ருத்ரன், எல்லாரும் கோவிலுக்கு போயிருக்காங்க. அவங்க அங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு வரலண்ணா. அங்க இருந்து இப்போ வர முடியாதுண்ணா, அதனால தான் நாங்க என்ன சொல்லலைண்ணா. இல்லனா இவளுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வழி வந்திருந்தா சொல்லி இருக்கலாம். இவன் ஏன் சொல்லலன்னு தெரியலண்ணா. நான் சொன்னல, அவங்களுக்கு சும்மா பெயின் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல. ஆனா கவலைப்படாதீங்க. ஏன்னா இவ எப்படி இருக்கா சொல்லி இருக்கலாம் நம்ம கிட்டலாம். இப்ப பாருங்கண்ணா, சொன்னாலும் சொல்லனா இந்த ப்ராப்ளம் இருக்கதா செய்யும். நீங்க கவலைப்படாதீங்க. அவ எந்திரிச்சு அவ பாட்டுக்கு நடந்துட்டு இருந்திருக்கானே. எங்கேயாவது மயக்க போட்டு விழுந்திருந்தா என்னத்துக்கு ஆயிருக்கிறது? ஆமா ருத்ரன், நீ ஏன் சொல்லலன்னு எங்களுக்கு தெரியல. அட்லீஸ்ட் எங்களை கூப்பிட்டு தூக்க வரலனாவது சொல்லி இருக்கலாம்ல. அங்க அவ கூட இருந்திருப்போம்ல. குழந்தைங்களை வச்சுட்டு நீங்களே ஒழுங்கா தூங்குறது இல்ல. நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது எப்படி எழுப்பணும்னு தோணும். இது எல்லாத்துக்குமே இருக்கிறது தானே. ஆனாலும் எங்களை எழுப்பி விட்டுருக்கலாம்ல. நீங்க தான் தூங்குறாங்களே, நாங்க காலையில கூட தூங்கிருப்போம். கண்ணா இல்லனா என்னத்துக்கு ஆயிருக்கும்? வழியில கத்துறது கூட எங்களுக்கு கேட்டிருக்காது. ஆமா ருத்ரன், அவ கத்துறது கூட எங்களுக்கு கேட்டிருக்காது. அண்ணா கத்துனதே எங்களுக்கு கேட்கல. ஒரு கத்திட்டே இருக்கவும் தான் எங்களுக்கு கேட்டுச்சு. அண்ணா இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? ஏதோ அந்த கடவுள் அண்ணாவை அந்த டைமுக்கு அமுச்சு வச்சாரு. சரி, கவலைப்படாதீங்க. அதான் ஒன்னும் இல்ல. அந்த இடத்துல நானே இருந்திருந்தாலும் சரி, தூங்கட்டும், நம்ம போலான்னு தான் தோணும். அதனாலதான் உங்களுக்கு தோணி இருக்கு. விடுங்க, அவங்க கிட்ட இதை பத்தி பேச வேண்டாம். அப்புறம் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோன்னு தோண ஆரம்பிச்சிடும். விடுங்க, அவங்கனால நீங்க எல்லாம் ஃபீல் பண்றீங்கன்னு அவங்க நினைச்சுப்பாங்க. அதனால விட்டுருங்க. அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து சேர்த்துட்டீங்களா, அப்புறம் என்ன, விடுங்க. அதை பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. கண்டிப்பா 2 பேரும் நல்லபடியா வருவாங்க. ஆனா ருத்ரன் அண்ணா, அவளுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க எங்ககிட்ட மறைக்கலல. டாக்டர் எந்த விஷயத்தையும் எங்கேயும் மறைக்க மாட்டாங்கம்மா. அதனால நீ கவலைப்பட. சரி ருத்ரன் அண்ணா, அவளுக்கு ஒண்ணும் இல்லன்னா போதும். ஆனா ஜீவனா உள்ளார இருக்காரே. அவர் பேசிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நான் கையெழுத்து வாங்கிக்கிறேன். சரி ருத்ரன் அண்ணா. நீங்க 2 குழந்தைக்கு பால் கொடுக்குற அம்மா ஞாபகம் இருக்கா? அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆகாம பொறுமையா இருங்க. அப்புறம் உட்காருங்க. 2 பேரும் குழந்தைய வச்சுட்டு எவ்வளவு நேரம் நின்னுட்டு இருப்பீங்க? இல்லைன்னா இது ஏ ரூம் தான், நீங்க இங்கேயே உட்காந்துட்டு இருங்க. அண்ணா பரவாயில்ல. சொல்றதை கேளுமா. குழந்தைய வச்சுட்டு எவ்வளவு நேரம் இப்படியே புடிச்சிட்டு நின்னுட்டு இருப்பீங்க? இங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருங்க. ஆமா சௌமியா, உட்காருங்க கொஞ்ச நேரம். ரொம்ப நேரமா குழந்தைய புடிச்சிட்டே நின்னுட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் உட்காருங்க சௌமியா. குழந்தைய வச்சுட்டு இங்க இருக்க முடியலன்னா வீட்டுக்கு போங்க. அண்ணா அதெல்லாம் வேணும், நான் இங்கேயே இருக்கேன். சரி, இங்கே இருங்க. இந்த ரூம் ஓகேனா இங்க உட்காருங்களா. நான் பக்கத்துல இன்னொரு ரூம் இருக்கு என்னோடது, அங்க போய் குழந்தைய தூங்க வைங்க. போங்க. நீங்களும் கொஞ்ச நேரம் உட்காருங்க. அப்புறம் முடிச்சிட போறாங்க குழந்தைங்க 2 பேரும். அப்புறம் தூங்க வைக்க முடியாது. போங்க. அண்ணா இதுவே
ஓகே தான், நாங்க இங்கே இருந்துக்கிறோம். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க ரெண்டு பேரும். இல்ல ருத்ரன், என் தங்கச்சி ருத்ரன், எனக்கு ஒரு மாதிரி பயமாவே இருக்கு ருத்ரன். பயப்படாதீங்க அன்பு, அவங்க தங்கச்சிக்கோ உங்க குழந்தைக்கோ ஒன்னும் ஆகாது. நீங்க பயந்துட்டு இருக்காதீங்க, உட்காருங்க. சரி ருத்ரன், ஜீவா பேசினதுக்கு அப்புறம் கொஞ்சம் இங்க வர சொல்லுங்க. கண்டிப்பா நான் வர சொல்லுவேன். பேசினதுக்கு அப்புறம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறம் நான் அனுப்பிச்சு வரேன். ஃபார்ம்ல எதுக்கு கையெழுத்து ருத்ரண்ணா? அது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான், நீங்க விடுங்க. சரி ருத்ரண்ணா. ரெண்டு பேரும் உட்காருங்க. கண்ணா பாத்துக்கோங்க, ஏதாவது ஒண்ணுன்னா சொல்லுங்க. சரி ருத்ரன், நீங்க உட்காருங்க, நான் போய் ஸ்னேகா ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேன். நாங்க பார்க்கலாமா? நீங்க பார்க்கலாம், பட் இப்படி சோகத்தோட போய் பார்த்தா, அதனால குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் பாருங்க, ஓகேவா? ஓகேண்ணா. கையில குழந்தைய பிடிச்சிருக்கிறதே மறந்துட்டீங்க போல. எங்கேயோ ஹாஸ்பிட்டல் சுத்தி எல்லாம் அலைய வேணாம், நீங்க இங்கேயே உட்காருங்க. குழந்தைங்க ரெண்டு பேரும் சேஃப்டியா இருக்கணும், ஓகேவா? ஓகேண்ணா. அவங்களுக்கு ஃபீவர் எதுவும் வந்துடக்கூடாது, அதனால தான் நான் சொல்றேன். இந்த மருந்து இதெல்லாம் அவங்களுக்கு சுவாசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆகும். அதனால இங்கேயே உட்காருங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன், இங்கேயே தூக்கிட்டு வந்து காட்டுறேன், சரியா? சரிண்ணா. ஏன் ஜீவா எதுக்கு அழுகுறீங்க? எனக்கு பயமா இருக்குடி. பயப்படாதீங்க ஜீவா, எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். வலி வந்து ஏன் சொல்லல? எனக்கு என்ன தெரியுமா ஜீவா? எனக்கு தெரியாது ஜீவா, திடீர்னு பெயின் ரொம்ப ஆயிருச்சு ஜீவா, அதான் உங்களை கூப்பிட்டேன். என்னையாவது ஒரு எழுப்பி விட்டுருக்கலாம்ல, இதுக்கடியே நான் எழுப்பி விடாம இருந்தேன். நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க ஜீவா, உங்களை எப்படி நான் எழுப்பி விட முடியும்? கண்ணா இருந்தனால பரவாயில்ல, இல்லைன்னா என்ன இருக்கும்? ஒண்ணும் இல்ல ஜீவா, விடுங்க. அதான் எனக்கு ஒண்ணும் இல்ல, அப்புறம் ஏன் அழுகுறீங்க? அழுகாதீங்க ஜீவா. ரொம்ப வலிக்குதாடி. ரொம்ப வலிக்குது ஜீவா, என்னால முடியல ஜீவா, ரொம்ப வலிக்குது ஜீவா. வலிக்காது, கொஞ்ச நேரம் தான் பொறுத்துக்கோ, சரியா? அந்த பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம சந்தோஷமா இருப்பல, கொஞ்சம் பொறுத்துக்கோ. என் கண்ணுல இருந்து கூட தண்ணி வரல ஜீவா, உங்க கண்ணுல இருந்தா தண்ணி வந்துட்டு இருக்கு. எதுக்கு ஜீவா இப்படி அழுகுறீங்க? நீங்க இப்படி அழுத நான் பார்த்ததே இல்ல. அழுகாதீங்க ஜீவா. சௌமியாவும் அண்ணனும் வந்திருக்காங்களா? சௌமியா, அன்பு, கண்ணா எல்லாரும் வந்திருக்காங்க. கண்ணா வந்திருக்காரா? ஆமா, அவனும் வந்திருக்கான். நான் கண்ணா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. கண்ணா கிட்டயா பேசணுமா இப்போ? இல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிக்கிறேன். அப்ப குழந்தைங்களை தூக்கிட்டு வந்திருக்கீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? அவங்க ரெண்டு பேரையும் வீட்லயே இருக்க சொல்லலாம்ல. நான் சொன்ன அவங்க கேட்கல, அவங்க வரும்னு வந்தாங்க. ஏன் ஜீவா, குழந்தைங்க பாவம் ஜீவா, குழந்தைங்களை தூக்கிக்கிட்டே அடைவீங்களா? ஒன்னும் இல்ல, நீ கவலைப்படாத. எல்லாரும் அங்க உட்காந்துட்டு தான் இருக்காங்க. சரி ஜீவா. ரொம்ப எதுவும் போட்டு யோசிக்காத, சரி? உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும், சரியா? நான் கூட அப்படி யோசிக்கிறேன். நீங்க தான் அழுந்துட்டு இருக்கீங்க. நீங்க அழுகிறத என்னால பார்க்க முடியல ஜீவா. ஏன் ஜீவா இப்படி அழுகுறீங்க? அழுகாதீங்க ஜீவா. அதான் நீங்களே சொல்றீங்களே குழந்தை நல்லபடியா பிறக்கணும், அப்புறம் ஏன் ஜீவா அழுகுறீங்க? முதல்ல உங்களை யார் என்ன பார்க்க வர சொன்னது? வெளியே வெயிட் பண்ணலாம்ல. நீ ரொம்ப அழுந்துட்டு இருந்தியா, அதான் உன்னை பார்க்கணும்னு வந்த. ஐயோ, டெலிவரி பெயின் அப்படிதான் ஜீவா இருக்கும். அதுக்காக நீங்க ஏன் ஜீவா அழுகுறீங்க? ரொம்ப வலிக்குதுல உனக்கு? ரொம்ப கஷ்டப்படுறியா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்ல ஜீவா. வலிக்கதான் ஜீவா செய்யும், விடுங்க. இப்போ எனக்கு வலிக்குதுதான். ஆனா உங்ககிட்ட பேசும்போது என்னமோ தெரியல ஜீவா, எனக்கு அந்த பெயின் தெரிய மாட்டேங்குது. என் கூடயே இருக்கீங்களா ஜீவா? உன் கூடயே தான் இருப்பேன், கவலைப்படாத. நான் அப்ப ப்ராமிஸ் பண்ண மாதிரி தான், குழந்தை பிறக்கும் போது நான் கூடயே தான் இருப்பேன், சரியா? சரி ஜீவா. ஆமா, டாக்டர் என்ன சொன்னாங்க? பெயின் வந்து 4 hours ஆயிடுச்சுன்னு, குழந்தை பிறக்கல, இன்னமும் வலிச்சிட்டு தான் ஜீவா இருக்கு. டாக்டர் என்ன சொன்னாங்க ஜீவா? டாக்டர் நான் இன்னும் பார்க்கலடா. ஃபர்ஸ்ட் பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் நான் இன்னும் பார்க்கல. 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே பெயின் வந்திருக்குன்னு சொன்னாங்க, அது மட்டும் தான் நான் கேட்டேன். அதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க வந்துட்டேன். போய் தான் டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கணும். சரி ஜீவா, அழுகாம போய் கேளுங்க. அழுகாதீங்க ஜீவா. அழுந்துட்டு இருந்தா என்னால பார்க்க முடியல ஜீவா. எனக்கு ஒன்றும் இல்லை, நானும் உங்க குழந்தையும் எப்படி வரோன்னு மட்டும் பாருங்க. நீங்க பாருங்க, நம்ம குழந்தைய கையில வாங்க போறீங்க, அதனால அழுகாதீங்க ஜீவா. நீங்க அழுந்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் சௌமியா அழுக ஆரம்பிச்சிருவா. அழுகாதீங்க ஜீவா, எனக்கு ஒன்றும் இல்லை ஜீவா. நீங்க இப்படியே உட்காந்து அழுந்துட்டு இருக்காதீங்க. நீங்க முதல்ல எந்திரிச்சு வெளியில போங்க ஜீவா. என்னை பார்த்துட்டே இருந்தா நீங்க அழுந்துட்டே தான் இருப்பீங்க. நீங்க எந்திரிச்சு வெளியில போங்க ஜீவா. உனக்கு வலிக்கும் போது நான் எப்படி வெளியில இருப்பேன்? ஐயோ, நான் பாத்துக்கிறேன் ஜீவா, போங்க. நீங்க என்ன பார்த்துட்டு அழுந்துட்டே இருந்தீங்க, அப்ப எனக்கும் அழுக தானே வரும், அப்புறம் நானும் அழுந்துருவேன் ஜீவா. ப்ளீஸ் ஜீவா, வெளியில போங்க. எனக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க போங்க ஜீவா. என்னால இதுக்கு மேல பேச முடியல. அதுக்கப்புறம் நீங்க அழுந்துட்டே இருப்பீங்க, நான் அப்புறம் பேசிதானே ஆகணும். உனக்கு ஒன்றும் இல்லை, நீ ஓகே தான், சரியா? நீயும் நம்ம குழந்தைய எப்படி வரீங்கன்னு மட்டும் பாருங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, சரியா? நீ கொஞ்சம் தாங்கிக்கோ. சரி ஜீவா, போங்க, நான் பாத்துக்கிறேன் ஜீவா. அப்புறம் நர்ஸ் இப்ப வந்துருவாங்க, நீங்க போங்க. இதுக்கு மேல பேசுறதுக்கு என்கிட்ட தெம்பு இல்லப்பா. நீங்க இப்படியே அழுந்துட்டு இருந்தீங்கன்னா அழுகாதீங்க அழுகாதீங்கன்னு சொல்லக்கூட எனக்கு தெம்பில்ல, அப்புறம் அதை சொல்லலன்னு சொல்லக்கூடாது என்கிட்ட, சரியா ஜீவா? இந்த இதுல நீ சிரிச்சு பேசுற பத்தியா? பின்ன நீங்க அழுந்துட்டே பேசிட்டு இருந்தா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? நான் உண்மையை சொல்லணும்னா அதுதான்ப்பா உண்மை. உங்க கண்ணீரை துடைக்கலாம் என் கை அவ்வளவு தூரம் வராது ஜீவா. எனக்கு கையில சத்தும் இல்லப்பா, வழியில ரொம்ப துடிச்சிட்டேன். இதுக்கு மேல நீங்க அழுகாதீங்க அழுகாதீங்கன்னு சொல்லக்கூட என்னால முடியாது. அதனால நான் உங்களை சமாதானப்படுத்துவேன்னு நினைக்காதீங்க. நான் அழுகாதீங்கன்னு கூட சொல்ல மாட்டேன் ஜீவா. நீங்க பாட்டுக்கு அழுகுங்கன்னு நான் விட்டுருவேன் ஜீவா. சரி, நீ பார்த்து பத்திரமா இரு. நான் வெளில வெயிட் பண்றேன். ஏதாவது ஒண்ணு என்ன கூப்பிட்டுரு, சரியா? சரி ஜீவா, அழுகாம போங்க, அழுகாம போங்க. எங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க இருக்க வரைக்கும் எங்க 2 பேத்துக்கும் எதுவும் ஆகாது, போங்க.
இதை அழைத்தும் அழைத்தும் இதை அணைப்பு அணைப்பு வாழ்வின் வெள்ளை வரை வேண்டும் வேண்டும் வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டும் ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே. இப்போ பெயின் ஜாஸ்தி ஆயிடுச்சா உங்களுக்கு? ஆமா மேம், ரொம்ப வலிக்குது. உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு புரியல. ஆமா, உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பு இல்லை. சிசரின் பண்ணி தான் எடுக்கணும். டாக்டர் வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஓகேவா மேம்? ரொம்ப வலிக்குது மேம், கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா. என்னால முடியல, ரொம்ப பெயினா இருக்கு, ரொம்ப வலிக்குது. ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. ஸ்னேகா, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, பெயின் ஜாஸ்தி ஆயிடுச்சா? ஆமா டாக்டர், ரொம்ப வலிக்குது. சரி, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பு இல்லை, சிசரின் தான் பண்ணி எடுக்கணும். டாக்டர், ஆனா நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சேனே. சரி, இப்போதைக்கு எந்த ஸ்ட்ரெயினும் பண்ணிக்காதீங்க. 10 நிமிஷத்துல ரூமுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. சரியாவது பார்க்கணுமா, பேசணுமா? இல்ல டாக்டர், என்னால பேச முடியல டாக்டர். சரி, ஒன்றும் இல்லை. வலி வந்திருக்கனால கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வலியை தாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க குழந்தை உங்க கையில இருக்கும். சரியா? சரி டாக்டர். ஆமா மேம், ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க குழந்தைய பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏமா? அதுவா டாக்டர், இதுக்கு முன்னாடி சௌமியா அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சா, அப்ப அந்த 2 குழந்தைங்களும் கியூட்டா இருந்தாங்களா? இவங்க குழந்தை எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும்ல, அப்புறம் அவங்களையும் தூக்கி கொஞ்சணும்ல. நல்லா இருக்கு. ஆமா டாக்டர், நீங்க கவலைப்படாதீங்க. உங்க குழந்தைய நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அவங்களும் பாத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்க வரைக்கும் நான் தான் பாத்துப்பேன். பாத்துக்க கூடாதா? நீங்க பாத்துக்காமலே பாத்துக்கலாம். அவங்களே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன டாக்டர், உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்க வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு குழந்தைன்னா அவ்வளவு பிடிக்கும். அதுவும் குழந்தைங்களை கையில தூக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் திட்ட மாட்டீங்க, உங்க குடும்பம் எதை திட்டிடாதே குழந்தைய தூக்குனதுக்கு. குழந்தைய தூக்குனா உங்க ஃபேமிலி திட்டுவாங்களோ? இது என்ன கேள்வி? சௌமியாவுக்கும் இங்க தானே குழந்தை பிறந்துச்சு, அப்ப யாராவது திட்டினாங்களா? இல்ல, இப்ப மாறி இருந்தாங்கன்னா? அப்படியெல்லாம் யாரும் மாறல. எங்க குழந்தைய தூக்கலாம். அவங்களே பேச முடியாம இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீ கேள்வி கேட்டுட்டு இருக்க பாத்தியா காயு? அது சார், அவங்க கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கணும்ல. கேட்டது பேசினதெல்லாம் போதும், போய் வேலையை பாருங்க. ஐயோ டாக்டர், எனக்கு இங்கதான் வேலை. இவங்கள பாத்துக்கிறதா என்னோட வேலையே. இன்னைக்கு ஒரு நாள் என்ன ஃப்ரீயா விடுங்களேன் டாக்டர். நானே குழந்தை வர ஆர்வத்துல இருக்கேன், நீங்க வேற ஏன் டாக்டர்? சரிம்மா, நீ இவங்கள பார்த்து 10 நிமிஷத்துல நர்ஸ் வந்துருவாங்க. ஓகேவா? ஓகே டாக்டர், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். எந்த கவலையும் படாத. வெளியில எல்லாரும் தைரியமா தான் இருக்காங்க. அவங்கள விட நீ தான் ரொம்ப தைரியமா இருக்கணும். சரியா? நல்லா தைரியமா இரு. ஓகேவா? ஓகே டாக்டர். இங்க நின்று அவங்க கிட்ட தொண்ணு கேள்வி கேட்காம அவங்கள பாத்துக்கோ. சரியா? சரி டாக்டர், நல்லா தொண்ணு பேச மாட்டேன், போங்க. நீ பேசுமா, உன்னை யார் பேச வேணாம்னு சொன்ன? ஆனா அவங்களும் ரொம்ப பேச வைக்காத. அதுதான். ஓகேவா? நீ என்ன வேணாலும் பண்ணு, பேசு. ஆனா அவங்க கிட்ட கேள்வி கேட்கிற, அதை கேட்கிற, இதை கேட்கிறேன்னு கேட்டுட்டு இருக்காத. ஏன்னா அவங்களே பெயின்ல இருக்காங்க. ஓகேவா? ரொம்ப வலிக்குதே. நேஹா, கொஞ்சம் பெயினை பொறுத்துக்கோ. சரியா? சரி டாக்டர். பாத்துக்கோ காயு, நான் இப்போ வந்துடுறேன். அவங்க ஃபேமிலி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரி டாக்டர். ஆமா டாக்டர், அவங்க குழந்தை வந்திருக்கா? ஆமா, குழந்தைய தூக்கிட்டு தான் வந்திருக்காங்க. டாக்டர், நீங்க வீட்டுக்கு போக சொல்லலாம்ல. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. அவங்க இங்க இருக்கட்டும், ஒண்ணும் இல்லை, என் ரூம்ல தான் இருக்காங்க. ஐயோ டாக்டர், இங்க வேற யாராவது நர்ஸ் போடுறீங்களா? எனக்கெல்லாம் தெரியாது, நீ தான் இங்க இருக்க. சரி, அப்ப 10 நிமிஷம் கழிச்சு நான் வந்து பாத்துக்கிறேன். 10 நிமிஷம் கழிச்சு வந்து பாரு. இப்ப இங்க இருந்து பாத்துக்கோ இவங்கள. நான் போயிட்டு ஜீவாக்கிட்டே அன்புக்கிட்டே பேசிட்டு வந்துடுறேன். சரி டாக்டர். நீங்க இங்க பாத்துக்கோங்க, வந்துடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு வந்தேன். சொல்லுங்க டாக்டர். பெயின் வந்து ஏன் வீட்டுல எல்லாத்துக்கிட்டையும் சொல்லல? அவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லி இருக்கலாம்ல. இல்ல, அது எனக்கு டெலிவரி பெயின்னு தெரியாது. அவங்களும் எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்களா, அதான் ஒரு மாதிரி ரொம்ப ஹீட்டா இருந்துச்சுன்னு வெளியில வந்தேன். வெளியில வந்து கண்ணா கிட்ட பேசும்போது பெயின் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னால நிக்க கூட முடியல டாக்டர். இதனால எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, கவலைப்படாதீங்க. ஓகே தான், 2 பேரும் நல்லா தான் இருக்கீங்க. ஆனா நார்மல் டெலிவரிக்கு தான் வாய்ப்பு இல்ல. ஓகே டாக்டர். ஜீவா வெளியில அழுந்துட்டு இருக்காரா டாக்டர்? அப்புறம் சௌமியா அண்ணாலா? அங்க எல்லாரும் நான் தான் சொன்னல, தைரியமா தான் இருக்காங்க. நீங்க கேட்டு கேட்டு இன்னும் டயர்ட் ஆகாதீங்க. எல்லாரும் அங்க நல்லா தான் இருக்காங்க. ஜீவா தான் ஒரு மாதிரி இருக்காரு. அவரும் ஓகே தான், இப்ப அழுகே நிப்பாட்டிட்டாரு. என்ன கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். ஒன்னும் இல்ல, அவங்க அங்க தைரியம் தான் இருக்காங்க. நீங்க இங்க தைரியமாவே இருங்க. அவங்க குழந்தை நல்லபடியா பிறக்கும். சரியா? சரி டாக்டர். டாக்டர், நீங்க போங்க டாக்டர், நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் அவங்க ஃபேமிலி கிட்ட பேசணும்னு சொன்னீங்கல்ல, பேசுங்க. அப்புறம் அந்த டாக்டர் ரெடி ஆயிட்டாங்க. அவங்க ரெடி ஆயிட்டு தான் இருக்காங்க. டாக்டர், கௌசி மேம் இன்னும் கால் பண்ணல. சொன்னா அந்த 2 நாள் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு டாக்டர். அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? என்ன முடிஞ்சிச்சான்னு கேக்குறீங்க டாக்டர்? காலே பண்ணல, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பிஸியா இருப்பாங்க. நானே கேட்டேனே, அவங்க கூட போனவங்க கிட்ட கால் பண்ணி தான் கேட்டேன். அவங்க கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தியா இருக்கு, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. சோ அதனால தான் நானும் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணல. அப்புறமா கால் பண்ணிக்கலாம், நான் பாத்துக்கிறேன். ஓகே டாக்டர். சின்ன சின்ன மலர் குவியலை போ எனக்குள் மலர்ந்தாய், என்ன என்ன உயிர் சிலிர்க்க வைத்து கருவில் அசைந்தாய், உன்னை பெறும்
அன்னை வழி வழி அல்ல ஊர்வரமே என் மார்பிலே கோடு கட்டி நீ உறங்கிடும் நாள் வருமே